இன்னைக்கு 3 கோடி பேருக்கு மேல இன்னைக்கு வந்தாச்சு. ஒரு ஆபீஸ்ல ஆரம்பிச்ச நிறுவனம் இன்னைக்கு 3500 ஆபீஸ் வந்தாச்சு. இன்னொரு பிரமிக்க வைக்கக்கூடிய ஒரு விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, இன்னைக்கு இந்தியால ஒரு ஆரம்பிக்கப்பட்ட நிறுவனம் எப்படி ஒரு இந்தியால ஆரம்பிக்கப்பட்ட ஒரு நிறுவனம் உலக நாடுகள்ல போட்டி போடக்கூடிய அளவுக்கு ஒரு 27,000 கம்பெனி நெட்வொர்க் மார்க்கெட்டிங்ல இருக்கக்கூடிய கம்பெனில போட்டி போட்டு இன்னைக்கு குளோபல் கம்பெனில 30வது இடத்திற்கு வரக்கூடிய ஒரு அளவுக்கு வளர்ந்துருக்கிறாங்க அப்படின்னா நம்ம யோசிக்கணும். நம்ம ரொம்ப ரொம்ப யோசிக்கணும். என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த நிறுவனம் இப்படி வளருவதற்கு ப்ராடக்ட் கரெக்டா இருந்தால்தான் போக முடியும், பிளானு கரெக்டா இருந்தால்தான் போக முடியும், விநியோகஸ்தர்கள் கரெக்டா இருந்தால் தாங்க போக முடியும், அச்சுவர்ஸ் அதிகமா வரும்பொழுதுதான் அந்த இடத்துக்கு போக முடியும். ஏன்னா நம்ம இங்க லோக்கல்ல மட்டும் நம்ம பிசினஸ் பண்ணி பெரிய லெவல்ல வளரலை. உலக நாடுகளோட போட்டி போட்டு வளரக்கூடியதான் நம்மளுடைய நிறுவனம். ரைட்டுங்களா? அது நம்ம முதல்ல நம்ம அந்த விஷயத்த உள்வாங்கி தெரிஞ்சுக்கணும். ரைட், ஓகே. இதுல இருக்கக்கூடிய ப்ராடக்ட் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, இன்னைக்கு உலகத்தரம் வாய்ந்த பொருட்கள். என்ன சார் உலகத்தரம் வாய்ந்த பொருள்னா என்ன அப்படின்னா, இன்னைக்கு நம்ம ஒரு பயன்படுத்தக்கூடிய பேஸ்டா இருக்கட்டும், சோப்பா இருக்கட்டும், ஷாம்பா இருக்கட்டும், எனி ஒன் ப்ராடக்டா இருக்கட்டும், இன்னைக்கு எடுக்கிறோம் அப்படின்னா அந்த பொருள் நம்ம வாங்குறோம், 100 ரூபாயோ 200 ரூபாயோ கொடுத்து வாங்குறோம் அப்படின்னா வெளியில அது ஒரிஜினலா டூப்ளிகேட்டா ஃபர்ஸ்ட் நமக்கு தெரியுமா? தெரியுமா? ஒரு நிறுவனம் மிகப்பெரிய பிராண்டட் கம்பெனி கூட சொல்லக்கூடிய சிஇஓ இடத்துல இருக்கக்கூடிய ஒரு கம்பெனி சொல்லக்கூடிய விஷயம் கூட என்னன்னு பாத்தீங்கன்னா, இன்னைக்கு எந்த பொருளா இருந்தாலும் சரி அந்த கடையில இருந்து வெளியில வரும்பொழுது, அந்த நிறுவனத்துல இருந்து வெளியில வரும்போது அந்த பொருட்கள் எவ்வளவு பெரிய ஃபேமஸ் பிராண்டா இருந்தாலும் சரி இன்னைக்கு டூப்ளிகேட் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து உள்ள உண்டு. அப்போ நல்லா யோசிச்சு பார்க்கணும். நம்ம வெளியில வாங்கக்கூடிய பொருட்கள் ஒரிஜினலா டூப்ளிகேட்டான்னு நமக்கே தெரியாது. அந்த பொருட்களை தான் நம்ம எங்க பண்றோம் அப்படின்னு பார்த்தா நம்மளுடைய குழந்தைகளுக்கும் நம்மளுடைய குடும்பத்துக்கும் நம்ம சந்ததிகளுக்கும் அதை கொடுக்குறோம். ஒரு உதாரணத்துக்கு ஒரு சின்ன இன்ட்ரோடக்ஷன் மட்டும். நம்ம பிறந்த குழந்தையில இருந்து நம்ம வளர்ற வரைக்கும் எல்லாத்துக்குமே முதல்ல நம்ம பேரண்ட்ஸ் சொல்லி கொடுக்க விஷயம் பிரஷ் பண்ணுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ பிரஷ் பண்ணிட்டு தான் இருக்கோம். ஏன் பல்லு வலி வருது, ஏன் எழுர் வீக்க வருது, ஏன் ஸ்மெல் அடிக்கு, ஏன் கரை இருக்கு. அப்ப நம்ம அதை யோசிக்கிறோமா அப்படின்னா இல்ல. காரணம் என்னன்னா யோசிக்கிறதுக்கு டைம் இல்ல. ஒரு நிறுவனம் கொடுக்குது, ஒரே ஒரு ப்ராடக்ட்ல 5 வகையான ப்ராடக்ட கொடுக்குறாங்க. ஆனா எது குவாலிட்டி அப்படின்னு கேட்டோம்னா எந்த கம்பெனியா இருந்தாலும் அந்த குவாலிட்டியை பத்தி சொல்றதுக்கு முடியல. காரணம் என்னன்னா எல்லாமே அதுல தரம்ங்கிறது இல்ல. அப்போ நம்ம வெஸ்டீஜ் நிறுவனத்துல நம்ம ஒரு ப்ராடக்ட் வாங்குறோம் அப்படின்னா அது வெளியில வாங்கக்கூடிய விலையை விட கம்மியா இருக்கு, வெளியில இருக்கக்கூடிய குவாலிட்டியை விட 100% உத்தரவாதம் உள்ள ப்ராடக்டா நமக்கு கிடைக்குது. அப்படி கிடைக்கும் பொழுது என்னன்னா நம்ம பயன்படுத்தும் பொழுதும் நம்மளுடைய ஃபேமிலி மெம்பர்ஸ் பயன்படுத்தும் போதும் அவங்களோட ஆரோக்கியத்தையும் பாதுகாக்கப்படுது, நம்மளுடைய ஆரோக்கியமும் இங்க பாதுகாக்கப்படுது. அப்போ ஆரோக்கியம் அப்படிங்கிறது நமக்கு முழுக்க 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 எல்லாத்திற்குமே வேணும். குழந்தைகள்ல இருந்து பெரியவங்கள்ல இருந்து எல்லாத்துக்குமே இந்த ஆரோக்கியம் அப்படிங்கிற விஷயம் வந்து வேணும். அப்போ ஆரோக்கியமான பொருட்கள் தான் வாங்குறோமான்னா இன்னைக்கு ஆரோக்கியமான பொருட்கள் வெஸ்டீஜ்ல இருக்கு. அப்போ என்னன்னா இதுல இடைத்தரகர்களோ ஊடால பொருட்களுடைய டூப்ளிகேட்டோ வர்றதுக்கு வாய்ப்புகள் அப்படிங்கிறது இல்ல. ரைட்டுங்களா? அப்போ கம்பெனில இருந்து நேரடியா நம்ம வாங்கி பயன்பெற போறோம். அப்ப தரமான பொருட்களை நம்ம பயன்படுத்தும் பொழுது நமக்கும் நம்மளோட சுத்தி இருக்கக்கூடியவங்களுக்கு ஆரோக்கியம் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து கிடைக்குது. ரைட்டுங்களா? இதுல நம்மளுடைய பிளான் ஆரோக்கியம் அப்படிங்கிற நிறைய விஷயங்கள் இருக்கு. இப்போ ஒவ்வொரு ப்ராடக்ட்டை பத்தி பேசணும்னா நிறைய விஷயங்கள் இருக்கு, சொல்ல முடியும். இப்போ இதுல பிளான் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா நம்ம கம்பெனியோட பிளான் எப்படி பண்றாங்கன்னா கடையை மாத்தி வேற ஏதோ ஒரு கடைகள்ல வாங்கக்கூடிய பொருட்களை வேற ஏதோ சூப்பர் மார்க்கெட்ல வாங்கக்கூடிய பொருட்களை கடையை மாத்தி நம்ம இங்க வாங்கும் பொழுது நமக்கு என்ன கிடைக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா நமக்கு கிடைக்கக்கூடிய லாபம் கிட்டத்தட்ட 9 வகையான லாபங்களா கிடைக்குது. எப்படி 9 வகையான லாபங்கள் கொடுக்குறாங்கன்னா பொருட்களை ஒரு 1000 ரூபாய்க்கு நம்ம பொருட்கள் வாங்கும் பொழுது ஒரு 200 ரூபாய் நமக்கு ரீட்டைல் ப்ராஃபிட்டா கிடைக்குது. அத கம்பெனி சொல்லக்கூட தேதிக்குள்ள வாங்கும் பொழுது நமக்கு ஒரு 10% ஆஃபர் கிடைக்குது. அப்போ ஒரு 1000 ரூபாய்க்கு பொருட்கள் வாங்குறோம் அப்படின்னா ஒரு 300 ரூபாய்க்கு மதிப்புள்ள நமக்கு லாபம் நமக்கு கிடைக்குது. நல்லா யோசிக்கணும். அன்றையில இருந்து இன்றைய வரைக்கும் நம்ம வெளியில கடைகள்ல வாங்கிறோம். எந்த கடைகள்ல, எந்த மார்க்கெட்ல, எந்த மால்ல, எந்த சூப்பர் மார்க்கெட்ல நமக்கு 300 ரூபாய் ரிட்டர்ன் கொடுக்குறாங்க?
அப்ப அதை யோசிக்கணும். அந்த 300 ரூபாய் சம்பாதிக்கிறதுக்கு எவ்வளவு கஷ்டப்படணும், என்னென்ன வேலைகள்லாம் பார்க்கணும். ஒரு வேலைக்கு போறோம் அப்படின்னா 300 ரூபாய் டக்குன்னு காலையில போனவொடனே ஒரு 300 ரூபாய் கையில கொடுத்துருவாங்களா? அப்போ நம்ம அந்த விஷயத்த உள்வாங்கணும். அப்போ போறோம், கேஷுவலா பணம் இருக்கு, கையில கொடுத்துட்டு வந்துட்டே இருக்கும். ரைட்டுங்களா? அப்போ இங்க ஆரோக்கியத்துடன் கூடிய பொருட்களை கிடைக்கி பணமும் நமக்கு மிச்சமா ஆகுது. அப்போ இப்படி நம்ம ஒரு விஷயம் யோசிக்கணும். நம்ம ஒரு 1000 ரூபாய்க்கு வாங்கும்போது இவ்வளவு லாபம் கிடைக்குது. அப்ப அடுத்து பாத்தீங்கன்னா நான் சொன்னது 2 இன்கம் பத்தி தான் பேசணும். அப்புறம் பெர்ஃபார்மன்ஸ் போனஸ் கிடைக்குது. அப்புறம் டிராவல் ஃபண்ட், ஃபாரின் டூர் கூட்டு போறாங்க. அடுத்து கார் ஃபண்ட் கொடுக்குது. அப்புறம் ரைட்டுங்களா, ராயல்டி போனஸ் கொடுக்குது. அப்புறம் எல்ஓபி, லீடர்ஷிப் ஓவர் ரைட்டிங் போனஸ் கிடைக்குது. ரைட்டுங்களா, எல்ஐடி போனஸ் கிடைக்குது. இப்படி 9 வகையான வருமானங்கள் நமக்கு வந்து ரெகுலரா கொடுத்துட்டு இருக்கிறாங்க. அப்ப என்ன பண்றோம் இங்க? வேற ஒண்ணுமே இல்ல. வெளியில கடைகள்ல வாங்கக்கூடிய பொருட்களை நம்ம கடையை மாத்தி இங்க வாங்கும் பொழுது நமக்கு இவ்வளவு விஷயங்கள் கிடைக்குது. அப்ப எத்தனை வகையான பொருட்கள்? பேஸ்ட், சோப்பு மட்டுமா? இல்ல, பர்ஃபார்மன்ஸ் போனஸ்ல இருந்து எல்லாமே கிடைக்கும். பேஸ்ட், சோப்பு மட்டும்னா கிடையாது. இங்க இருக்கக்கூடிய ப்ராடக்ட்டுக்குள்ள கிட்டத்தட்ட 9 வகையான ப்ராடக்ட் வந்து கிடைக்குது. ரைட்டுங்களா? பர்சனல் கேரு, ஹோம் கேரு, லாண்ட்ரி கேரு, அப்புறம் அக்ரிகல்ச்சர் ப்ராடக்ட், காஸ்மெட்டிக்ஸ், இப்படி 9 வகையான நமக்கு ப்ராடக்ட் வந்து நமக்கு கிடைக்குது. 9 கேட்டகரியில ஒரு 350 ப்ராடக்ட் நமக்கு கிடைக்குது. யாருனாலும் எந்த ப்ராடக்ட்னாலும் நம்ம வாங்கி பண்ணிக்கலாம். அப்போ அப்படியேப்பட்ட நிறுவனத்துல தான் நம்ம பண்ணிட்டு இருக்கோம். ரைட்டுங்களா? அப்போ இந்த வருமானம் வேணுமா வேண்டாமா அதை நம்ம தான் முடிவு பண்ணணும். அப்போ ஒரு விஷயத்த தெரிஞ்சுக்கிறோம், ஒரு விஷயத்த கத்துக்கிறோம், அதை போய் யாருக்கிட்ட ஐடியா கேட்கிறோம் அப்படின்னா, யாரோ ஒருத்தர்கிட்ட போய் இது எப்படி இருக்கும், இதை பண்ணலாமா, இதை செய்யலாமா, ஏன் அங்கிட்ட போய் கேட்கணும்? இந்த தொழில்ல யாரு திறன்பட செய்யறாங்களோ அவங்கள்ட்ட கேட்கும் போதுதான் நமக்கு இந்த விஷயங்கள் வந்து கிடைக்கும். ரைட்டுங்களா? அப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயங்கள் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு சின்ன ஒரு ஸ்டோரி சொல்லலாம்னு நினைக்கிறேன். ரைட்டுங்களா? இப்போ நமக்கு என்னென்ன விஷயங்கள் தேவை? அறிவு தேவையா? ரைட்டுங்களா? நமக்கு அறிவு தேவையா, அனுபவம் தேவையா? இதுதான் ஒரு சின்ன ஸ்டோரி. அப்போ எது தேவை, எது தேவையில்லை அப்படிங்கிற விஷயத்த பார்க்கலாம். ஒரு கிணறு இருக்கு. ஒரு கிணத்துல வந்து குளிக்க போறோம். ஒரு கிணத்துல நம்ம குளிக்க போறோம். அப்ப குளிக்க போகும்போது நமக்கு தண்ணி கிடக்கான்னு பாக்குறோம். உடனே குதிச்சிடலாமா? நம்ம சிந்தனை என்ன சொன்னோம்? தண்ணி கிடக்கு, உடனே குடிச்சிடலாம். ரைட்டுங்களா? நம்ம சிந்தனை தான். அதை விட நமக்கு என்ன தேவைன்னா நீச்சல் தெரியணும் அப்படின்னு நம்ம சொல்றோம். அதே மாதிரி ஒரு பிளைட்டுக்கு போறோம். நம்ம சிந்தனை என்ன வருது? பிளைட்ல இருந்து நம்ம குதிக்கணும் அப்படின்னு நினைச்சோன்னா என்ன செய்யணும்? அங்க என்ன யோசனை வருது? நமக்கு பாராசூட் வேணும் அப்படின்னு தோணும். ரைட்டுங்களா? அப்போ நம்ம யோசிக்கணும், கிணத்துல போய் குதிக்கணும்னா நீச்சல் தெரியும்னு நினைக்குது, பிளைட்ல இருந்து குதிக்கணும்னா பாராசூட் வேணும்னு தெரியுது. அப்போ இங்க என்ன நம்ம யோசிக்கணும்னு பாத்தீங்கன்னா, இப்போ கிணத்துல குளிக்க போறோம் அப்படின்னா 4 அடி 5 அடியில தான் தண்ணி கிடக்கு. மேல இருந்து குதிச்சா என்ன ஆகும்? அப்போ நம்மளுக்கு பாதிப்பு அப்படிங்கிறது நடக்கும். கரெக்டா? கரெக்ட். அப்போ இதுல என்ன நடக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நமக்கு பாதிப்பு அப்படிங்கிறது ஏற்படும். அப்ப என்ன அங்க தேவைப்படுதுன்னா, அங்க யாரு அதற்கு முன்னாடி குளிச்சார்களோ, அங்க யாரு பழகிட்டு இருக்காங்களோ அவங்ககிட்ட கேட்கும் போது அனுபவம் தேவைப்படுது. ரைட்டுங்களா? பிளைட் இருக்கு. பிளைட்ல பாராசூட்ல வச்சுதான் குதிக்கணும் அப்படின்னா பிளைட் பறக்குன்னு நான் சொல்லலையே. நம்ம சிந்தனை எங்க போகுது? பிளைட்ல இருந்து குதிக்கணும்னு பாராசூட் அப்படிங்கிற சிந்தனைக்குள்ள நம்ம போறோம். புரியுதுங்களா? அப்போ நம்மளுடைய சிந்தனை எங்க போகுது அப்படின்னா, நம்ம அதை விட அட்வான்டேஜா போயிடுறோம். அப்போ பிளைட் பறக்கக்கூடிய இடத்துக்கு தான் நமக்கு பாராசூட் தேவை. நிக்கக்கூடிய பிளைட்டுக்கு நமக்கு எதுக்கு பாராசூட் தேவை? ரைட்டுங்களா? அப்போ இதுதான் நம்ம எடுக்கக்கூடிய விஷயம். அனுபவம் தேவையா, அறிவு தேவையா? அப்போ எங்க அறிவு தேவைப்படுது, எங்க அனுபவம் தேவைப்படுது அப்படிங்கிற விஷயம் தான் நமக்கு முக்கியமான விஷயம். இன்னொரு விஷயம் அப்படின்னு பார்த்தோம்னா, இப்போ ஒரு கோடாரி வந்து தீட்டி, ரைட்டுங்களா, ஒரு மரத்தை வெட்டணும் அப்படின்னா கோடாரி தேவை. சரி, இந்த கோடாரி தேவைன்னா தீட்டுறோம். தீட்டுறோம் அப்படிங்கிறது விஷயம் வந்து அனுபவம். ரைட்டுங்களா? வெட்டுறோம் அப்படிங்கிறது வந்து அறிவு. ரைட்டா? அந்த அறிவு சார்ந்த விஷயங்களை நம்ம செய்யும் பொழுதுதான் விஷயங்கள் வரும். வெட்டனா 60 கோடாரி எடுத்து வெட்டிடலாம்ல? எப்படி நின்று, எந்த மாதிரி நின்று, எப்படி பண்ணுனா அந்த மரத்தை வெட்டி சாய்க்க முடியும்? வெட்டுறோம்னா வெட்டினோடனே வெட்டி மேல விழுந்துச்சுன்னா என்ன பண்றது? அப்போ அந்த இடத்துல அறிவு தேவைப்படுது. ரைட்டுங்களா? இதை இவ்வளவு வேகமா வெட்டணும் அப்படின்னா அந்த இடத்துல தீட்டுறதுக்கு நமக்கு அனுபவம் தேவைப்படுது. ரைட்டுங்களா?
அப்போ ஒரு விஷயத்துக்கு எந்த இடத்துல நமக்கு என்ன தேவை அப்படிங்கிற விஷயம் தான் நமக்கு தேவை. ரைட்டுங்களா? அப்ப அதுதான் மக்கள் சொல்லுவாங்க, மக்கள் எல்லாருமே சொல்லுவாங்க, லீடர்ஸ் எல்லாருமே சொல்லுவாங்க, நம்ம கத்துக்கிட்டே இருக்கணும், ஒரு விஷயத்த கத்துக்கிடணும், ஒரு விஷயத்த செய்யணும், ஒரு விஷயத்த கத்துக்கணும், ஒரு விஷயத்த செய்யணும் அப்படிங்கிற விஷயம்தான் நமக்கு தேவை. ஒரு அறிவாளி இருக்கிறாரு, கார்ல பைக்ல வேகமா போறாரு, ஒரு பெரியவர் வாராரு, எந்த ஒரு இதுல ஒரு கிராமத்துல இருக்கக்கூடிய ஒரு சட்டை கூட போடாம ஒரு கிராமத்துல ஒரு ஒருத்தர் வாராரு. அப்ப அந்த இடத்துல கார்ல வேகமா போறாரு, அவர் சொல்றாரு, தம்பி இங்கிட்டு வேகமா போகாதீங்க சார், இங்கிட்டு கொஞ்சம் போகாதீங்க, ரோடு ஒரு மோசமா இருக்கு அப்படின்னு சொல்லும் போது அந்த இடத்துல அந்த போகக்கூடிய நபர் என்ன புரிஞ்சுக்கணும், நான் எவ்வளவு பெரிய அறிவாளி, நான் எவ்வளவு பெரிய ஆளு, எனக்கு எவ்வளவு பெரிய திறமை இருக்கு, நான் எவ்வளவு பெரிய பொசிஷன்ல இருக்கேன், இன்னைக்கு ரோட்ல போற என்னை பார்த்து தடுத்து நிப்பாட்டுறான், என்னோட அனுபவமும் என்னோட வயசும் என்னோட விஷயத்துக்கு இவங்க பக்கத்துல நிக்கிறதுக்கே தகுதி இல்லை, ஆனா இவர் என்னோட காரை மதிச்சுட்டு இங்கிட்டு போக கூடாது அப்படின்னு சொல்றாரு. அப்படின்னு நினைச்சிட்டு அதே ரோட்ல அவர் பயணம் பண்ணும் பொழுது அந்த ரோட்ல பள்ளமாகவோ ஒரு சேரே கிடக்குன்னு வச்சுக்கோங்களேன், அந்த சேர்ல வந்துட்டு வண்டியை விட்டுட்டு ஜம்ப் பண்ணி போயிட முடியுமா? அந்த இடத்துல அறிவு பயன்படுமா? அந்த இடத்துல அறிவு என்ன பயன்படும்? தகுதியில ஏத்திட்டு போனா வந்து கார் வாஷ் பண்ணி தான் ஆகணும், உங்க ட்ரெஸ்ல போதா அந்த ட்ரெஸ்ஸோட நீங்க போக முடியாது. அப்ப அந்த இடத்துல அறிவு தேவையா, அனுபவம் தேவையா? அப்போ நம்ம ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சுக்கணும், நான் யாரையும் குறை சொல்றதுக்காகவோ தப்பு சொல்றதுக்காகவோ இங்க வந்து நான் சொல்ல வரல. நம்ம ஒரு விஷயத்த செய்யும் பொழுது அந்த இடத்துல நமக்கு ஈகோ தேவையில்ல. நான் தான் பெரியவன், நான் தான் திறமையானவன், என்னோட வயசு தான் பெருசு, என்னோட அப்ளைனோட வயசு கம்மி, என்னோட டவுன்லோடோட வயசு கம்மி, அவனுக்கு இவனுக்கு என்ன சம்பந்தம், அவங்க என்ன படிச்சிருக்கிறாங்க, என்ன திறமை இருக்கு, என்ன டேலண்ட் இருக்கு, நான் யாரு தெரியுமா, நான் எப்படியாப்பட்ட ஆளு, நான் எப்படி எல்லாம் வளர்ந்துருக்கேன் தெரியுமா, இவங்க சொல்லி நான் கேட்கிறேன், அந்த சோப்பு பேஸ்ட் எனக்கு விற்க தெரியாதா, அந்த டீமை பத்தி எனக்கு தெரியாதா, ஆள் சேர்க்கறத பத்தி எனக்கு தெரியாதா அப்படிங்கிற விஷயத்த முயற்சி பண்ணி பாருங்க. எல்லாமே தெரியும்னு கார்ல போறாரு, அந்த இடத்துல எப்படி போக முடியும்? அப்ப அந்த இடத்துல அனுபவம் தேவை. அப்போ அந்த அனுபவம்ங்கிறது வந்து நம்மளை விட படிச்சிருக்கலாம், படிக்காம இருக்கலாம், வயசு கூட இருக்கலாம், கம்மியா இருக்கலாம், யாராக இருந்தாலும் நமக்கு வழிகாட்டியாக நம்ம புரிஞ்சுக்கணும், திறன்பட செய்யக்கூடிய அப்ளைன், திறன்பட செய்யக்கூடிய லீடர் யாராக இருந்தாலும் சரி, ஒரு விஷயங்கள் சொல்லும் பொழுது அதை நம்ம உள்வாங்கி அந்த விஷயத்தை நோக்கி நம்ம பயணம் பண்ணும் பொழுதுதான் நம்மளுடைய பயணம் தடைபடாமல் இருக்கும். ரைட்டுங்களா? அப்ப இதுதான் இதுல இருக்கக்கூடிய நேச்சுரல் ஃபேக்ட். இந்த இடத்துல நம்ம எதை பயன்படுத்துறோம் அப்படிங்கிற விஷயம் தான் நமக்கு முக்கியமான விஷயம். அப்போ நம்ம அறிவா, திறமையா அப்படிங்கிற விஷயத்தை தான், அனுபவமா, அதைத்தான் நம்ம பார்க்கணும். ரைட்டுங்களா? சொல்லக்கூடிய நபர் யாருன்னு நம்ம பார்க்க கூடாது. அப்ப ஈகோங்கிற ஒரு விஷயத்தை வச்சுட்டு நம்ம செல்லக்கூடிய பயணத்தை ஏன் தடபட வைக்கணும்? ஏன் அதை நிப்பாட்டணும்? ஏன் அடுத்த கட்டத்துக்கு நம்ம நகரக்கூடாது? அப்போ நம்ம இங்க வந்திருக்கிறதனுடைய நோக்கம் என்ன? நம்மளுடைய பயணம், நம்ம செல்லக்கூடிய இடம் எந்த ஒரு தடையும் இல்லாம போகணும் அப்படிங்கறதுக்காக தான் நம்ம இங்க வரோம். அதே விஷயத்த இங்க மாத்திக்க மாட்டோம். நான் அப்படியாப்பட்ட ஆளு, நான் இப்படியாப்பட்ட ஆளு, நான் இப்படி வந்தவன், அது நமக்கு இங்க தேவையில்லையே. அந்த விஷயம் நமக்கு இங்க தேவையில்லையே. ஏன்னா நமக்கு தேவை வந்து நம்ம என்ன அனுபவங்கள் இருக்கோ அதை நம்ம பயணப்பட்டுட்டு போயிட்டே இருக்கணும். ரைட்டுங்களா? அப்புறம் இன்னொரு விஷயம், முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு சில லீடர்ஸ் எல்லாம் நம்ம கிட்ட சொல்லுவாங்க, நம்ம டிஸ்கஷன் பண்ணுவாங்க. நம்ம அணியினுடைய தலைவர்கள், மாபெரும் தலைவர்லாம் நிறைய இருக்கிறாங்க. அவங்க எல்லாம் ஒவ்வொரு அனுபவமும், ஒவ்வொரு விஷயமும், ஒவ்வொரு மீட்டிங்லயும், ஒவ்வொரு ட்ரைனிங்லயும் இன்னைக்கு கொடுக்குறாங்க. அப்ப கொடுக்கும் பொழுது எனக்கு எல்லாமே தெரியும் அப்படிங்கிற விஷயத்துல இருப்பாங்க. மீட்டிங் வரலையாப்பா, எனக்கு மீட்டிங் தான் எல்லாமே தெரியும். ட்ரைனிங் வரலையா, எல்லாமே தெரியும். சோப்பு பேஸ்டுக்கு என்ன ட்ரைனிங், நான் எத்தனை சிஎன்டி அட்டன் பண்ணியிருக்கேன், எத்தனை மீட்டிங் அட்டன் பண்ணியிருக்கேன், எத்தனை ஹெல்த் பாடத்தை பத்தி எனக்கு தெரியும் அப்படிங்கிற சொல்லிட்டே உட்கார்ந்துட்டே இருப்பாங்க. நல்லா யோசிக்கணும். இன்னைக்கு 1 கோடி ரூபாய் சம்பாதிக்கிறவங்களும் இருக்காங்க, லட்சங்கள் சம்பாதிக்கிறவங்களும் இருக்கிறாங்க. எல்லாமே எல்லா விஷயமும் எல்லாத்துக்குமே தெரிஞ்சிருச்சுன்னா எல்லாருமே இன்னைக்கு லட்ச ரூபாய் சம்பாதிச்சிருக்கணும், எல்லாருமே இன்னைக்கு கோடி ரூபாய் சம்பாதிச்சிருக்கணும், எல்லாருமே செல்வச்சியமான ஆயிருக்கணும், எல்லாருமே பென்ஸ் பிஎன்டபிள்யூ போயிருக்கணும். ஏன் நம்ம நிறுவனத்துல 3 கோடி பேர் இருக்காங்கன்னா ஒரு நபர் தானே கோடீஸ்வரர், பல ஆயிரம் பேர் தானே லட்சாதிபதி, சில ஆயிரம் பேர்கள் தானே ஆயிரங்கள் வாங்கிட்டு இருக்கிறாங்க. அப்ப இங்க ஒரு விஷயம் என்ன நடக்குது, எல்லாத்துக்கும் தெரியும், பொருட்கள் வாங்கி பயன்படுத்தினா
நமக்கு லாபம் கிடைக்குது, 9,000 வருமானம் கிடைக்குது அப்படிங்கிறது ஒரு விஷயம் எல்லாத்துக்குமே தெரியும். அப்ப இங்க எங்க ஒரு விஷயம் தடைபடுது அப்படின்னு பார்த்தோம்னா, நம்ம இன்னும் உள் வாங்கி கட்டல. கம்பெனில ஒரு பிளான் கொடுக்குறாங்க, ஒரு சிஸ்டத்துல ஒரு பிளான் கொடுக்குறாங்க. நமக்கு இந்த 7 ஸ்டெப்ப பண்ணுனா நம்ம ஜெயிக்க முடியும் அப்படிங்கிற விஷயத்த சொல்றோம். இங்க நம்ம உட்கார்ந்து யூஸ் த ப்ராடக்ட், ஷேர் த ப்ராடக்ட், நமக்கு நேம் லிஸ்ட், இன்விடேஷன், மீட்டிங், ஃபாலோ அப், டீம், இப்படி ஒரு 7 ஸ்டெப் சொல்றாங்க. அந்த 7 ஸ்டெப்பை விட்டுட்டு என்னோட டீமுக்கு மட்டும், என்னோட அணிக்கு மட்டும் 9 ஸ்டெப் பண்ணுவாங்க அப்படின்னு ஒரு பிளானை கொண்டு வர்றது. இதுல என்ன நடக்கும்? இதுல இன்னொரு விஷயம் என்னன்னா, யாரு நல்லா பண்ணிட்டு இருக்காங்களோ அந்த டீமுக்குள்ள போயிட்டு வேற ஒரு பிளானை கொடுக்கறது. நல்லா புரிஞ்சுக்கணும். ஒருத்தரை சேர்க்கணும், ஒருத்தர் 10 பேரை சேர்க்கணும், அந்த 10 பேரு 100 பேரை சேர்க்கணும், 100 பேரு 1000 பேரை சேர்க்கணும். இங்க எல்லாத்துக்குமே அறிவு இருக்கு, புரிஞ்சுக்கணும். நம்ம எல்லாத்துக்குமே அறிவு இருக்கு. அப்ப எல்லாருக்குமே பேப்பர்ல பேனால கணக்கு போட முடியும். எல்லாருமே ஒரு பேரை சேர்க்கணும், 100 பேர், 10 பேரை சேர்க்கணும், 100 பேர், எல்லாருமே கணக்கு போட முடியும். ஆனா அங்க விட என்ன கிடைக்கும்? பேப்பர்ல எழுதி வச்சா நமக்கு என்ன கிடைக்கும்? 1 பெருக்கல் சீக்வல் டு 1. 1 பெருக்கல் சீக்வல் டு என்ன ஆன்சரு? 1 தான். 1 சீக்வல் டு 1 தான். 1 பிளஸ் 1 சேர்ந்தாதான் 2. அப்போ ஒரு விஷயம் புரிஞ்சுக்கணும், நமக்கு அறிவும் தேவைப்படுது, திறமையும் தேவைப்படுது. அப்ப இங்க அறிவு வேணுமா, திறமை வேணுமா? எனக்கு அறிவு மட்டும் இருக்கு. 1 பெருக்கல் சீக்வல் டு ஆன்சரு அதே 1 தானே. திறமை இருக்கு, திறமை 1 சீக்வல் டு என்னது 1 தானே. அப்ப திறமையும் வேணும், அறிவும் வேணும். அப்போ திறமை யார்கிட்ட இருக்கு, அறிவு யார்கிட்ட இருக்கு அப்படிங்கிற விஷயத்துக்குள்ள நம்ம போகணும். அப்போ நாங்கெல்லாம் திறமை இருக்கு அப்படின்னா அறிவு இல்லைன்னு அர்த்தமா? அப்படி கிடையாது. இங்க யாரெல்லாம் முன்பாக ஜாயின் பண்ணி பெரிய லெவல்ல வியாபாரம் பண்ணி திறன்பட செஞ்சுட்டு இருக்கக்கூடிய லீடர்கள், அணி தலைவர்கள் அனைவருக்குமே திறமைங்கிறது இருக்கு. ரைட்டுங்களா? அப்போ அறிவுங்கிறது யாருக்கு இருக்கு? நம்ம கிட்ட வெஸ்டீஜ்ல புதுசா சேரக்கூடிய நபர்கள் எல்லாத்துக்குமே அறிவுங்கிறது இருக்கு. அப்போ அந்த அறிவுங்கிற ஒரு விஷயத்தை வச்சுட்டு திறமைங்கிற ஒரு லீடர் நம்ம ஃபாலோ பண்ணும் பொழுதுதான் நம்ம சக்சஸ் பண்ண முடியும். அப்ப அந்த விஷயத்த நம்ம உள்வாங்கணும். அந்த விஷயத்த நம்ம தெளிவா இருக்கணும். இது யாரையும் குறை சொல்றதுக்கும் யாரையும் இன்சல்ட் பண்றதுக்காக நம்ம பேசல. ஏன்னா நம்ம ஜெயிக்கிறதுக்கு வந்திருக்கிறோம். ஜெயிக்கிறோம்னா நம்ம ஏன் 1 கோடி ரூபாய் வாங்கல? ஏன் பென்ஸ், BMW? அப்ப இங்க ஏதோ ஒரு விஷயம் நமக்கு தடைபடுதுல. இப்ப இதைத்தான் நம்ம புரிஞ்சுக்கணும். அப்போ நான் விட்டதுல மறுபடியும் ஆரம்பிக்கிறேன். ஒரு நபரை நீங்க கொண்டு வந்துட்டு 10 பேரை ஆக்க முடியும்னு சொல்றோம். அதைத்தான் நம்மளுடைய அணி தலைவர்கள் என்ன சொல்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு நபரை நீ கொண்டு வர்றதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா, இன்விடேஷன் அப்படிங்கறத நீங்க டிஸ்ட்ரிபியூட் பண்ணுங்க. இன்விடேஷன் எவ்வளவு கொடுக்கணும்? ஒரு நபர் 2 பேரை கொண்டு வர்றதுக்கு நம்ம பிசினஸ்ல இணைப்பதற்கு 10 பேருக்கு இன்விடேஷன் கொடுக்கணும்ன்றாங்க. அப்போ 10 பேர் வரணும்னா 100 பேருக்கு இன்விடேஷன் கொடுக்கணும். அப்ப நம்மளே அந்த மீட்டிங் போக மாட்டோம், நம்மளே ட்ரைனிங் போக மாட்டோம், நம்மளே இன்விடேஷன் கொடுக்க மாட்டோம். சார் நான் எல்லாத்துலயுமே போன்ல சொல்லிடுவேன், வாட்ஸ்அப்ல சொல்லிடுவேன். அப்போ 100 பேர் எனக்கு ஜாயின் பண்ணிடுவாங்க. அப்போ எப்படி ஜாயின் பண்ணுவாங்க? எப்படி பிசினஸ் நடக்கும்? அப்போ நம்ம இந்த இடத்துல யோசிக்கணும். நம்ம யோசிக்கணும். அதை சொல்லும் பொழுது அது தப்பா எடுத்துக்கிறது. ஒரு மீட்டிங் இன்வைட் பண்ணுங்க, ஒரு ட்ரைனிங் இன்வைட் பண்ணுங்க அப்படின்னா அதை தப்பா எடுத்துக்கிறது. நம்ம இன்வைட் பண்ணுவோம், கூப்பிடுறோம், ஒண்ணும் தப்பு கிடையாது. வரல, அது 2வது. 100 கார்டு வேஸ்ட் ஆகுது, ஆகட்டுமே. ஒரு மீட்டிங் கூப்பிட்டேன், வரல இருக்கட்டுமே. ஆனா நம்ம திறன்பட செய்யணும். நம்ம யாருக்காக பண்றோம்? நமக்காக பண்றோம். நம்ம அப்ளைனுக்காக பண்ணல, நம்ம டவுன்லைனுக்காக பண்ணல. நமக்காக, நம்மளுடைய தொழிலும் நம்மளுடைய வருமானத்தோ நம்மளுடைய செல்வத்தையும் பெருக்குவதற்காக நம்ம பண்றோம். அப்ப அந்த இடத்துலதான் நம்ம உள்வாங்கணும். அப்போ ஒரு ஒரு விஷயம், இவ்வளவு விஷயம் நடக்கும். 100 பேர் வந்தா 20 பேர் தான் வருவாங்க அப்படின்னு நீங்களும் நானும் சொல்லல. மிகப்பெரிய ஜாம்பவான்களும் வல்லுநர்களும் சொல்லக்கூடிய விஷயம். அப்ப நான் 2 கார்டு போதும் சார் இன்விடேஷன் ஒரு மீட்டிங்க்கு அப்படின்னா எப்படி அங்க நடக்கும்? அப்போ எப்படி ஒருத்தரை 100 பேர் ஆக்குறது, எப்படி ஒருத்தரை 10 பேர் ஆக்குறது, எப்படி 1000 பேர் ஆக்குறது? இதை உட்கார்ந்து மீட்டிங் முடிச்ச உடனேயும் வேற ஒருத்தர் டீ கடையில உட்கார்ந்துட்டு இதை உட்கார்ந்து பிளான் போட்டு பேசுறது. இப்படி போட்டா இப்படி வந்துடும், இப்படி போட்டா வந்துடும். அது வந்திருக்கணும்ல, சொல்லக்கூடியவருக்கு வந்திருக்கணும்ல, ஏன் வரல? அவர் அச்சீவ் பண்ணிருக்கணும்ல, ஏன் வரல? சாதிச்சிருக்கணும்ல, ஏன் வரல? நம்ம யோசிக்கணும். அப்ப அதை உட்கார்ந்துட்டு திரும்ப 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 பார்த்து என்ன பண்ண போறோம்? நம்ம ஒரு அறிவு சார்ந்த விஷயத்த கேட்கணும்.
அறிவுபூர்வ விஷயம் தான் செயல்படணும். அப்போ நம்ம சிந்தனையும் செயலையும் ஒன்னா கொண்டு போகும்போதுதான் அந்த தொழிலினுடைய வளர்ச்சி வந்து நம்ம கூடும். அதற்கு தான் அறிவு அப்படிங்கிற ஒரு விஷயத்த வந்து பேசுறோம். தெளிவு அப்படிங்கிற ஒரு விஷயத்த பேசுறோம். அதுதான் ஒரு மீட்டிங் ட்ரைனிங் நம்ம கொடுத்துக்கிட்டே இருக்கிறாங்க. மீட்டிங் ஜூம் மீட்டிங் ஏன் சார் அட்டன் பண்ணணும்? ஹால் மீட்டிங் ஏன் சார் அட்டன் பண்ணணும்? நான் சேர்ந்ததுல இருந்து அட்டன் பண்ணிருக்கேன். அதே சோப்பு பேஸ்ட் தான் சொல்ல போறாங்க. அதே இத்தனை பேரை சேர்த்தா அவ்வளவு பணம் வருதுன்னு சொல்ல போறாங்க. எனக்கு எல்லாமே தெரியும். அப்ப எல்லாமே சம்பாதிச்சிட வேண்டியன. ரைட்டுங்களா? அப்ப அதுதான் ஒரு விஷயம். அப்ப அந்த விஷயத்த நம்ம புரிஞ்சுக்கணும். நமது அணியில் வரக்கூடியவங்களும் நம்ம அந்த விஷயத்த புரிஞ்சுக்கணும். ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்மளை நம்பி ஒரு குடும்பம் இருக்கு. நம்மளை நம்பி ஒரு டீம் இருக்கு. நம்மளை நம்பி ஒரு குழு இருக்கு. அப்போ நம்ம எந்த ஒரு விஷயத்த சொல்லும் பொழுதும், எந்த ஒரு செயலை செய்யும் பொழுதும், நம்ம மட்டும் பாதிக்கப்பட போறது கிடையாது. தவறான பொருட்களை நம்ம பயன்படுத்துறோம்னா நம்மளுடைய ஆரோக்கியம் கெடுது. நம்மளுடைய ஆரோக்கியம் கெடும் பொழுது நம்மளுடைய ஃபேமிலி பாதிக்கப்படுறாங்க. அப்போ நம்மளுடைய ஆரோக்கியம் பாதிக்கப்படுது, நம்ம ஃபேமிலியும் பாதிக்கப்படுது, நம்மளுடைய வருமானம் பாதிக்கப்படுது. இந்த விஷயத்தை திறன்பட செய்யும் பொழுது நம்மளுடைய ஆரோக்கியம் பாதுகாக்கப்படுது, ஃபேமிலியோட ஆரோக்கியம் பாதுகாக்கப்படுது. நம்மளை நம்பி நம்மளுடைய நிறுவனத்தில் வந்த அனைத்து நபர்களுடைய ஆரோக்கியமும் செல்வமும் பெருக போகுது. இதுதான் ஒரு விஷயம். ஒரு டைமுக்கு 2 டைமுக்கு 3 டைம் கேட்கறதுனால என்ன? இல்ல நமக்கு ஈகோ என்ன வந்திருக்கு? நமக்கு அது தேவையில்ல. ஏன்னா நம்ம இங்க பணம் பண்ண வந்திருக்கிறோம். வேடிக்கை பார்க்க வரல. அவர் என்ன பண்றாரு? அந்த டீம்ல என்ன பண்றாங்க? இந்த டீம்ல என்ன பண்றாங்க? இவங்க என்ன பிசினஸ் பண்றாங்க? இவங்க எப்படி அச்சீவ் பண்ணாங்க? இவர் டீம் லீடரை ஏமாத்தி பண்ணாரா? இவர் ஏமாத்தாம பண்ணாரா? சார் அது அவங்க பிரச்சனை. நம்ம என்ன பண்ணணும்? சரி அவர் அப்படி பண்ணிருக்காரு அப்படின்னா அந்த விஷயம் இல்லாம நம்ம பண்ணிட்டு போயிட வேண்டியது தானே? அதற்கு எக்ஸாம்பிள் வேற யாரையும் காமிக்கணும் அவசியமே இல்ல. நம்மளுடைய கம்பெனி, நம்மளுடைய நிறுவனத்தினுடைய எம்டி கௌதம்பாளி சார் ஒரு நிறுவனத்துல இருந்தாங்க. அந்த நிறுவனத்துல வேற ஒரு நிறுவனத்துல அவங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸ் அங்க என்னென்ன தவறுகள் என்னென்ன இதெல்லாம் நடக்குதோ அந்த விஷயத்துல நம்ம வெஸ்டீஜ் நிறுவனத்துல பண்ணக்கூடாது. மிகப்பெரிய நல்ல விஷயங்களை மட்டும் இங்க பண்ணணும் அப்படின்னு பண்ணாங்க. இன்னைக்கு வெஸ்டீஜினுடைய நிறுவனம் என்ன? நமக்கு முந்தி ஆரம்பிக்கப்பட்ட நிறுவனத்துல ஒரு அச்சீவர்ஸ் லிஸ்ட காமிக்க முடியாது. ஒரு அவார்டு ஃபங்க்ஷனுக்கு பணம் வாங்கினாங்க, மீட்டிங்க்கு பணம் வாங்கினாங்க. ரைட்டுங்களா? ஒரு மீட்டிங்னா பணம், ஒரு அவார்டு ஃபங்க்ஷன்னா பணம், ஒரு ரெகக்னைசேஷன்னா பணம். இங்க எந்த பணமும் கிடையாது. வெஸ்டீஜினுடைய வளர்ச்சிக்கு ஒரு அவார்டு ஃபங்க்ஷன் வைக்கணும், பணம் இங்க கிடையாது. அச்சீவர்ஸ் புக் எத்தனையோ வருஷங்கள் பண்ணிட்டாங்க. அச்சீவர்ஸ் புக் எங்க பண்ணாங்க? ஒரு 100 பேருக்கு உண்டான கார் புக் கூட போட முடியல. ஆனா இன்னைக்கு வெஸ்டீஜ் நிறுவனம் 1000 பேருக்கு மேற்பட்ட கார் அச்சீவர்ஸ் வந்துட்டாங்க. லட்சம் பேருக்கு மேல லட்சங்கள் சம்பாதிக்கிறாங்க. அப்போ ஆசியா கண்டத்திலே பெரிய லெவல்ல சம்பாதிக்கக்கூடிய அளவுக்கு நம்மளுடைய வெஸ்டீஜ் நிறுவனம் வந்துட்டு. அப்ப இதைத்தான் நம்ம பார்க்கணும். இங்க என்ன நடந்திருக்கு அப்படின்னா நம்மளுடைய எம்டிஏவே அதை உதாரணமா சொல்ல முடியும். அடுத்து பார்த்தோம்னா நம்மளுடைய டீமை பாருங்க. ஏன் ட்ரைனிங் மீட்டிங் வச்சுட்டே இருக்காங்க? நம்மளோட அணி தலைவர் வந்து ஒரு ட்ரைனிங் மீட்டிங் ஏன் பண்ணிட்டே இருக்கணும்? எல்லா விஷயங்களும் கிடைக்கணும், அனுபவங்கள் கிடைக்கணும், எல்லா திறமைகளும் படணும் அப்படிங்கறத. ஏன் அவங்க ₹1,00,000 சம்பாதிச்சுட்டாங்கல்ல, அவங்க வார்டுல வீட்டுல பேசாண்டு இருக்க வேண்டிய ஏன் உங்களை மீட்டிங் கொடுக்கணும்? ஏன் மீட்டிங் ரெடி பண்ணுங்க, ஹால் ரெடி பண்ணுங்க, மீட்டிங் ரெடி பண்ணுங்க, ஏன் பண்ணணும்? நம்மளுடைய வளர்ச்சிக்கும் நம்மளுடைய டீமோட வளர்ச்சிக்கும் பெரிய லெவல்ல வளரணும் அப்படிங்கிற ஒரே ஒரு உன்னத நோக்கம் மட்டும்தான் இந்த விஷயத்துல இருக்கக்கூடியது. ரைட்டுங்களா? அது மட்டும் இல்லாம இன்னொரு முக்கியமான விஷயம்னா பிவி பிவி பிவின்னு சொல்லிட்டே இருக்கோம். நல்லா புரிஞ்சுக்கணும், உள்வாங்கி நம்ம பாத்துக்கணும். பிவி பிசினஸ் வால்யூம் அப்படிங்கறது எங்க இருந்து வரும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்ம என்னைக்கு கேட்டுட்டு நம்ம அடுத்த நபர்களுக்கு நம்மளுடைய ரிலேஷன் ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்து நம்ம ரெஃபரல் பண்றோமோ அவங்க எந்த மாதிரி பிசினஸ் எடுத்து கொண்டு போறாங்களோ அதை வச்சுதான் பிவி அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து வரும். அப்ப அந்த விஷயம் பண்றதுக்கு நம்ம என்ன பண்ணணும்னு பாத்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் நம்மளோட பர்சனல் பிவி பண்ணணும். அடுத்து 60 பிவி எப்படி பண்ணணுங்கிறதுக்கு முயற்சி பண்ணணும். அப்புறம் 100 பிவி எப்படி பண்ணணும் அப்படிங்கிறதுக்கு முயற்சி பண்ணணும். அப்புறம் 300 பிவி எப்படி பண்ணணும்னு பார்க்கணும். ஒரு 10,000 ரூபாய்க்கு பிசினஸ் பண்ணணும் அப்படின்னா நம்மளோட இன்கம் 50% கிடைக்குது. ஒரு 10,000 ரூபாய் பிசினஸ் பண்ணோம் அப்படின்னா நம்மளுடைய வருமானம் நமக்கு பெரிய லெவல்ல பெருகுது அப்படிங்கிற விஷயத்த முதல்ல உள்வாங்கணும். டவுன்லைனுக்கு தான் சொல்றாங்க, மீட்டிங்ல உட்கார்ந்தா டவுன்லைன் சொல்றாங்க, அவங்க சொல்ல நம்ம நினைக்கக்கூடாது. நமக்கு நம்ம என்ன பண்ணணும்? ஒரு 10,000 ரூபாய் பிசினஸ் பண்றோம் அப்படின்னா 20% கிடைக்குது, 10% ஆஃபர் கிடைக்குது, நமக்கு பெர்ஃபார்மன்ஸ் போனஸ் கிடைக்குது, எல்லாம் கால்குலேஷன் பண்ணா மாதம் ஒரு 10,000 ரூபாய் 10,000 ரூபாய் 10,000 ரூபாய்க்கு 4 மாசம் பண்றோம், 300 பி பண்றோம் அப்படின்னா நமக்கு 22,730 ரூபாய் நமக்கு அந்த பணம் கிடைக்குது. அது 4 மாசமா டிவைட் பண்ணோம்னா கிட்டத்தட்ட 5,500 ரூபாய் கிடைக்குது.
ஒரு 10,000 ரூபாய் போட்டு 5,500 ரூபாய் எடுக்கிறோம். மினிமம் 50% எடுக்கும். எந்த தொழில எந்த பிசினஸ்ல வீட்டுல உட்கார்ந்து எடுக்க முடியும்? அப்போ இந்த விஷயத்த நம்ம பண்ணிட்டு நான் பண்ணிட்டு என்னோட டீம்ல இத பண்ணோம்னா எப்படி இருக்கும்? 10 பேர் பண்ணாங்கன்னா என்ன ஆகும்? 1,00,000 ரூபாய் பிசினஸ் பிளஸ் பெர்ஃபார்மன்ஸ் போனஸ் என்ன வரும்? இதைத்தான் சொல்லிக் கொடுக்கணும். இதைத்தான் பண்ணணும். நீ சோப்பு பேஸ்ட் வாங்காத, டீமுக்கு சப்போர்ட் பண்ணாத, மீட்டிங் ட்ரைனிங் கார்டு கொடுக்காத. அப்போ நீ ஒருத்தரை போட்டு 10 பேர் ஆக்கி 10 பேரை 100 ரூபாய் எப்போ பண்றது? ஒரு மிஸ்டர் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம நல்லா புரிஞ்சுக்கணும். நண்பர்களை நல்லா புரிஞ்சுக்கணும். பொருட்களை மட்டும் வாங்கி 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 வித்துட்டே போறோம் அப்படின்னாலும் நம்ம சக்சஸ் பண்ண முடியாது. ஆட்களை மட்டும் சேர்த்துக்கிட்டே போனாலும் நம்ம சக்சஸ் பண்ண முடியாது. நம்ம அந்த விஷயத்துல தெளிவா இருக்கணும். ஆட்கள் சேர்ந்துட்டே இருக்காங்க, அவங்க பர்சனல் பீ கூட பண்ணல, நமக்கு என்ன பிரயோஜனம்? அவங்களுக்கு என்ன பிரயோஜனம்? பொருட்களை மட்டும் வித்துக்கிட்டே போறாங்க, அவங்களுக்கு என்ன பிரயோஜனம்? அந்த லாபம் மட்டும் தானே கிடைக்கும். ஒரு பொருட்களையும் பயன்படுத்தணும், டீமையும் உருவாக்கணும். இப்படி உருவாக்கும் பொழுதுதான் நாமும் வளருவோம், நம்மளோட அணியும் வளரும், நம்மளும் சாதனை படைக்க முடியும், நம்மளை நம்பி வந்தவங்களும் சாதனை படைக்க முடியும். ரைட்டுங்களா? இதுதான் இதுல இருக்கக்கூடிய சூட்சமம். இந்த விஷயத்த நம்ம புரிஞ்சு பண்ணணும். இதுல ஈகோவோ போராமையோ எதுவும் பண்ணணுங்கிற அவசியம் இல்ல. எல்லாமே ஓரமா வச்சுட்டு இங்க இருக்கக்கூடிய விஷயம் ஆரோக்கியத்துடன் கூடிய செல்வ வளம் இங்க இருக்குது. எவ்வளவு பெரிய கோடீஸ்வரரா இருந்தாலும் சரி, ஆரோக்கியம் அப்படிங்கிறத தொலைச்சிடுறாங்க. இங்க அப்படி கிடையாது. ஆரோக்கியத்துடன் கூடிய செல்வம் வளம் இங்க இருக்கு. எல்லா வல்லமையும் நம்மளது வெஸ்டீஜ் நிறுவனத்துல இருக்கு. இன்னைக்கு உலக நாடுகளுடைய பிசினஸ்ல, உலக சரித்திர வியாபார தொழில் வாய்ப்புல போட்டிக்கு போடக்கூடிய அளவுக்கு நம்மளுடைய வெஸ்டீஜ் நிறுவனம் இருக்குது. ரைட்டுங்களா? ஓகேங்களா? அப்படியாப்பட்ட துறையில தான் நம்ம இருக்கிறோம். அப்படியாப்பட்ட தொழில தான் நம்ம பண்ணிட்டு இருக்கிறோம். முதல்ல ஃபர்ஸ்ட் நம்ம அதை புரிஞ்சுக்கணும், உள்வாங்கிக்கணும். இங்க போட்டி போடுறதுக்கு சண்டை போடுறதுக்கு வரல. தயவு செய்து அதை புரிஞ்சுக்கணும். அந்த துறையில இருக்கிறோம்னா நம்ம எப்படி சம்பாதிக்கலாம், எப்படி தொழில் செய்யலாம், எப்படி வளர்ச்சி அடையலாம், இந்த விஷயத்த பார்த்து போயிட்டே இருக்க வேண்டியதான். சின்ன சின்ன கருத்து விஷயங்கள் வந்துட்டே இருக்கும். அதை பத்தி ஒரி பண்ணாதீங்க. பெரிய லெவல்ல சம்பாதிக்கிறதுக்கு என்ன பண்ணணுமோ அதை பண்ணுவோம். ரைட்டுங்களா? பெரிய லெவல்ல சாதிக்கிறதுக்கு என்ன பண்ணணுமோ அதை பண்ணுவோம். எல்லா வல்லமையும் எல்லா சிறப்பும் இருக்கக்கூடிய விஷயம் தான் நம்மளோட வெஸ்டீஜ் நிறுவனத்துல இருக்குது. எல்லா வளமும் எல்லா செல்வமும் நாமும் பெறுவோம், நம் அணியில் இருக்கக்கூடிய அனைவரும் பெறுவோம். சார் ஓகேவா சார்? டைம் சார் நமக்கு டைம் முடிஞ்சிடுச்சு சார். எக்ஸ்ட்ராவே உங்களுக்கு 6 நிமிஷம். ஓகே ஓகே, சாரி. ஓகே, எல்லா வளமும் எல்லா வல்லமையும் நமது அணியில் இருக்கக்கூடிய அனைவருக்கு இருக்கும். நன்றி, வணக்கம் வணக்கம் வணக்கம். குழந்தைராஜா சார் வணக்கம் சார். சூப்பர் சூப்பர் திருக்குமரன் சார். உண்மையிலே ஒரு சினிமா பாடல்ல வரும், கல்வியா செல்வமா வீரமான்ட்டு. அதே மாதிரி நீங்க ஒரு அறிவா திறமையா அனுபவமா அப்படின்னு சொல்லியிருக்கிறீங்க. உண்மையிலே அதாவது நம்மளா அறிவை எடுத்து நம்மளா திறமையை எடுத்து இந்த வியாபாரத்தை பண்றதை விட அனுபவசாலி கூட பயணம் பண்ண எளிதாக வெற்றி பெறலாம்ங்கிற கருத்தை நீங்க வச்சிருக்கீங்க. ரொம்ப சூப்பரா இருந்துச்சு சார். உண்மையிலே நீங்க இந்த ஃபீல்டுல ஒர்க் பண்ணி அது கடைசியா ஒன்று முடிச்சீங்க. அதாவது ஆட்களை சேர்ப்பதை கொண்டு மட்டும் இந்த வியாபாரத்தை ஜெயிச்சிட முடியாது. அடுத்து பொருட்களை மட்டும் சேல்ஸ் பண்றது மூலமாகவும் இந்த வியாபாரத்தை ஜெயிச்சிட முடியாது. அந்த ரெண்டையும் சேர்ந்து பண்றா மட்டும்தான் ஜெயிக்க முடியும்னு சூப்பரா இருந்துச்சு சார் உங்களுடைய ப்ரோக்ராம். மனதார நன்றிகள், வாழ்த்துக்கள், பாராட்டுகள். வணக்கம் வணக்கம் சார். எல்லாம் உங்களது ஆசீர்வாதம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், நமக்கு 5:30 மணி Zoomல ஒவ்வொருத்தட்ட இருந்து என்னென்ன நாலேஜ் நமக்கு கிடைக்குன்னு பாருங்க. இது நமக்கு மட்டும் இல்லை, நான் அடிக்கடி சொல்றதுதான், நம்முடைய அணியில அத்தனை நபர்களுக்கும், கடைக்கோடி நபர்களுக்கும் போய் சேரணும். அப்ப நம்ம நல்லா அந்த 5:30 மணி Zoom நம்ம ப்ரமோட் பண்ணோம்னா எல்லோரும் இந்த வியாபாரத்து மூலமா மிகப்பெரிய ஒரு இன்கம் எடுத்துடலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நமக்கு டைம் முடிஞ்சிருச்சு. இந்த Zoom மீட்டிங் இனிதே நிறைவு பெறுகிறது. நாளைய Zoom மீட்டிங்கில் மீண்டும் ஒரு தலைவருடன் மீண்டும் சந்திப்போம். தேங்க்யூ வெரி மச். வாழ்க வையகம், வாழ்க வளமுடன்.